106 வேட்பாளர்கள் வெளியில இருந்து வந்தவங்க. திமுகல இருந்து, அதிமுகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, பிஜேபில இருந்து, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்களுக்குலாம் நீங்க வந்து வாய்ப்புகளை கொடுத்துட்டு, இன்னைக்கு களத்துல திரு விஜய்க்காக உழைத்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு அந்நியப்பட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கும் இப்ப எங்க பகுதியில எலெக்ஷன் கேம்பெயின் யாருமே வர்றதுக்கு ஆளே இல்லை. தேர்தலில் வந்து உங்களுக்கு போட்டியிடுறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூத்ல உட்காந்து உங்களுக்கு ஆளே இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. எஸ்ஓபின்றது எல்லாருக்காக போட்டதுதான். எதுக்காக போட்டோம்னா கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. மக்கள் வந்து பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. அது விஜய் ரசிகர்களா இருந்தாலும் அவங்க தமிழகத்தின் மக்கள் அவங்க. அதனால அரசாங்கத்துக்கும் வந்து இது மேல வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்கு. உங்களுக்கு வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களோட சுய லாபத்துக்காக, நீங்க கட்சியை வளர்க்கறதுக்காக, நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காக இத்தனை பேர்லாம் பலி கொடுக்கலாம் முடியாது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் வந்து போடுறாங்க. உங்களுக்கு ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணாங்க. எல்லா கட்சியும் அதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து தான் இதை முடிவெடுத்து கோர்ட்டு தான் இதை போட்டிருக்காங்க. திமுக போடல. அது அந்த புரிதல் கூட இன்னும் விஜய்க்கு யாருக்கும் சொல்லி கொடுக்கவே இல்லை.